வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிகவும் பிரியமான ஃபீபா நேயர்களே, இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் கன்மலையின் தேன் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய தியானத்தை கேட்கலாம். தம் பிள்ளைகளுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றுதான் கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்பது. சங்கீதம் 81:16. இயற்கையான பொருட்களில் தேன் மிகவும் இனிமையானது என்றும் கடினமான பொருட்களில் மலை ஒன்று என்றும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கடினமான பொருளிலிருந்து இனிமையான பொருள் கிடைக்கிறது. அதாவது கன்மலையிலிருந்து தேன். தேவன் தரும் வாக்குத்தத்தங்களில் ஒன்றான இதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேன் கூட்டிலிருந்து தேன் கிடைக்கிறது. எனவேதான் சங்கீதம் 81:16 தேவன் உண்மையில் தேனை குறித்து சொல்லவில்லை, அதைவிட ஆழமான பொருளில் தேவன் இங்கு சொல்லுகிறார். கடினமான நேரங்கள் நமக்கு வரலாம், கன்மலையில் நாம் மோத நேரலாம். ஆனால் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. நான் உனக்கு கன்மலையிலிருந்து தேனை கொடுப்பேன், வாழ்வின் கடினமான அனுபவங்களிலிருந்து உங்களுக்கு இனிமையை தருவேன் என்ற நமது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம் பாதையில் உள்ள கடினமான பாறைகளை தேவன் ஏன் அகற்றவில்லை என நாம் வியந்து பார்ப்பது உண்டு. கஷ்டங்களின் நடுவே நாம் செல்ல நாம் யாருமே விரும்புவதில்லை. தேவன் உண்மையிலேயே நம்மை நேசித்தால் அவர் நமக்கு முன்னே சென்று அந்த பாறைகளையெல்லாம் அகற்றி விடுவார் அல்லவா? ஆனால் சில சமயங்களில் அப்படி நடப்பதில்லை பாருங்கள். ஆனால் தாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார் என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாறைகளை நீங்களும் நானும் பாராட்டுவதில்லை, எனினும் அவை நமக்கு தேவை. ஏனென்றால் கடினமான பாறை அனுபவங்களுக்கு மத்தியில்தான் நாம் வாழ்க்கையின் இனிய அனுபவங்களையும் பெற்றிருக்கிறோம். இது மிகவும் உண்மை என வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். வாலிப வயதிலிருந்து யோசேப்புக்கு எல்லாம் பாறைகளாகத்தான் இருந்தன. முதலில் தன் சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான். பின்பு அடிமையாக எகிப்திற்கு விற்கப்பட்டான். போத்திபாரின் அரண்மனையில் பாவம் செய்ய ஒத்துக்கொள்ளாததால் சிறையில் அடைக்கப்பட்டான். பின்பு அவன் மறக்கப்பட்டான். இவை எதுவுமே அர்த்தமுள்ளதாக தோன்றவில்லை. ஆனால் இவை அனைத்தும் முடிந்த போது, தேவ நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறிய போதோ கன்மலையின் தேனை யோசேப்பு கண்டு கொண்டான். இந்த கடினமான அனுபவங்கள் எல்லாம் அவனை தேவ ஊழியனாக உயர்த்தின. அவன் எகிப்துக்கு அதிகாரியாய் மாறினான். தாவீதுக்கும் இதை போன்ற அனுபவங்கள் தான் காணப்பட்டது. இஸ்ரவேலின் அரசனாக அவன் அபிஷேகம் செய்யப்பட்ட போதும் அவன் ஒரு குற்றவாளியைப் போல வேட்டையாடப்பட்டான். சவுல் ராஜா அவனை வெறுத்து அவனை கொல்ல முயற்சித்தான். தன் வீட்டை விட்டு ஓடிய தாவீது குகைகளில் வாழ்ந்தான். மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களில் ஒருவன் தாவீது என்று கூறலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சமயங்களில் தாவீதுக்கு தேவன் மேல் சந்தேகம் வந்திருக்கலாம். அவனது எதிரிகள் அவனிடம், இதற்கு மேலும் தேவனை நீ சேவிக்க வேண்டுமா? உன் விசுவாசத்தை விட்டுவிடலாமே. ஆண்டவர் உனக்கு ராஜ பதவியை வாக்களித்தார், ஆனால் இதுவரை நீ அனுபவித்தது கஷ்டங்கள் மட்டும்தானே என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் தாவீதோ தேவனை விடவில்லை. ஒரு நாளில் தேவன் அவனுக்கு கன்மலையிலிருந்து தேனை கொடுத்தார். நம் மனதை தேற்றும் சங்கீதங்கள் உண்மையில் தாவீதின் கடினமான வாழ்க்கை பாடங்களிலிருந்துதான் பிறந்தவை. வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதில் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய முதிர்ச்சியை நாம் அறிந்து கொள்ளலாம். சிலர் தவறு செய்து சந்தோஷம் அடைகிறார்கள். இது மிகவும் மோசமான வாழ்க்கை. பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் தவிர்த்து பாதுகாப்பான நிலையில் இருப்பதால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இது அவனை முதிர்ச்சி அடைந்தவனாகவோ பலசாலியாகவோ மாற்றாது. முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவன் கஷ்டங்கள் வரவேண்டுமென எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயம் அதிலிருந்து அவன் ஓடிவிடுபவனும் அல்ல. மாறாக தேவ சித்தத்தை ஒத்துக்கொண்டு கன்மலையின் தேனை தரும்படி தேவனிடம் வேண்டுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். பல சங்கீதங்களில் கண்ணீர், நம்பிக்கை மற்றும் வெற்றி இருப்பதை நாம் காணலாம். கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் சங்கீதம் ஆரம்பிக்கிறது. பின்பு சங்கீதக்காரன் தேவனிடம் கதறுகிறான். பின்பு தன்னையும் தன் கஷ்டங்களையும் பார்ப்பதை விட்டுவிட்டு அவன் விசுவாசத்துடன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அவ்வாறு செய்யும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நிகழ்கிறது. அவனது பிரச்சனைகள் வெற்றியாய் மாறுகின்றன. அவனுடைய கஷ்டம் களிப்பாய் மாறுகிறது. கன்மலையிலிருந்து அவன் தேனை கண்டு கொண்டான். இதைத்தான் யாக்கோபு தன் நிருபத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். என் சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் நமக்கு எதிராக கிரியை செய்வதில்லை, அவை கிரியை செய்கின்றன. ஆனால் யாக்கோபு சொல்லுவது என்ன? கன்மலைகளை சுற்றி சுற்றி ஓடாதீர்கள், அங்கு நின்று தேவன் அதை நீக்க வேண்டுமென எதிர்பார்க்காதீர்கள். மாறாக கன்மலையிலிருந்து கட்டாயம் கிடைக்கும் தேனை எதிர்பாருங்கள். பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார்.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மலைகளை நாம் சந்தித்தாலும் சரி, அவைகளை தேவனிடம் ஒப்புக்கொடுத்தால் கன்மலையின் தேனை நாம் கண்டு கொள்ளலாம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வேலையை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு மலை உங்களுக்கு எதிரே நிற்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அசையாமல் அந்த பிரச்சனை நிற்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். கன்மலையின் தேனை தரும்படி தேவனிடம் நாம் கேட்கும் பொழுது, தேவ சித்தத்துக்கு நாம் அதை ஒப்புக்கொடுக்கும் பொழுது, அந்த பாறையிலிருந்து கூட தேன் போன்ற ஒரு இனிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கஷ்டங்களை கையாள ஒவ்வொருவரும் ஒரு கொள்கை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இருக்கிற பிரச்சனையை இல்லாதது போல சிலர் பாசாங்கு செய்து அதை தவிர்த்து விடும்படி நினைக்கிறார்கள். ஆனால் அது பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும். சிலர் தாங்கள் அதை கையாளாமல் தங்கள் நண்பர்கள் உதவ வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். நண்பர்கள் இருப்பது நல்லது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் நம்முடைய பிரச்சனையை நாம் கையாளாமல் பிறர் நமக்கு உதவ வேண்டுமென எதிர்பார்க்க கூடாது அல்லவா? ஆனால் இயேசுவோ பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவில்லை. அவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்தபடியால் பிரச்சனைகளையும் அதிலிருந்து வரும் இனிமையான அனுபவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் தனக்கு உணவளித்த சீடர்களிடம் அவர் சொன்னார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். யோவான் 4:34. கன்மலையின் தேனை அவர் கண்டு கொண்டார். அதுவே அவரை திருப்திப்படுத்தியது. ஆம், இயேசு கன்மலைகளை தன் வாழ்க்கையில் எதிர்கொண்டார். இறுதியில் மக்கள் அவரை நகரத்துக்கு புறம்பே வெளியே கொண்டு சென்று ஒரு மலையிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மண்டையோடு போல இருந்த அந்த மலையின் பெயர் கல்வாரி. அவரது நண்பர்கள் அவரது உடலை யோசேப்பின் புத்தம் புதிய கல்லறை இருந்த மலையில் வைத்தார்கள். அங்கு அது 3 நாட்கள் இருந்தது. ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். கல்வாரி மலையிலிருந்து, கல்லறையிலிருந்து ரட்சிப்பு என்னும் இனிய தேன் நம்மை வந்து சேர்ந்தது. அவர் நம்முடைய கன்மலையின் தேன். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களிடம் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சந்தித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் நமக்கு கன்மலையின் தேனை தருவார். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. வணக்கம் நேயர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.